ஹாய் ப்ரோ, ஹாய் சார், பைசாட் உங்களை தான் பிரதர் சிஸ்டர், உங்களையும் தான். இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. பூமியில் நீங்கள் எங்கே வேணா இருக்கலாம். ஒரு வேளை பெட்டில் படுத்துன்னு இந்த வீடியோ பார்க்கலாம், ஆட்டோவில் போகும்போது பார்க்கலாம், இல்லை எழுந்த உடனே பார்த்துன்னு இருக்கலாம், ரெஸ்ட் ரூமில் இருக்கலாம், வேறவர் ஆண்டவர் உங்களை பார்க்குறாரு. ஏய் என்னடா சொல்கிறேன்? ஆமாங்க, உங்களை பார்த்துன்னு தான் இருக்கிறாரு, அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு. அதனால தான் உங்கள்கிட்ட இந்த வார்த்தையை சொல்ல சொன்னார். தீர்க்க தரிசனமான வார்த்தைங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டது, திரும்ப இப்போ ஞாபகப்படுத்துறாரு. நான் வார்த்தைக்குள்ளே போய்ட்டு மீதியான காரியங்களை தெளிவுபடுத்துகிறேன், அவர் பேசுவார். ஓகே, என்ன மறைச்சு வார்த்தைக்குள்ளே போயிடலாமா? ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், பூமியில் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், என்னை இல்லை ஆண்டவரை நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஓகே, அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது பிரதர் சிஸ்டர்? ஓகே, இன்றைக்கி நம்மள நிறைய பேர் இவங்கெல்லாம் பெரிய ஆள், இவங்க நினச்சா ஆகிடும், அவங்க தான், அப்போல்லாம் ஆகாது, சும்மா இருங்க. அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ரெண்டாவது, இன்றைக்கி நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில காரியங்களை பேசிகிட்டு இருந்தேன். அவங்க எப்படி பேசுகிறாங்க, இவங்க எப்படி பேசுகிறாங்க, சம்டைம்ஸ் நானே ஒரு சிலவங்களை கோபமாக பேசிடுறேன். என்ன ஆண்டவர் ஏன் இப்படிலாம்? நோ, ஸ்டாப் எவ்ரி திங், லுக் அட் மீ அப்படின்னு சொல்லிட்டார். சரி ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வசனத்தை எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு சில காரியங்களை சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், பூமியில் நீ எங்கே வேணா இரு, ஆனால் என்ன பாரு, அப்போ தான் உனக்கு ரட்சிப்பு, அப்போ தான் நீ கிளியராக இருப்ப. ஓகே, ஏன்னா அவனை பார்த்துன்னு வச்சுக்கேன், நாளைக்கு நீ அவனை மாதிரி ஆகிடுவார். ஸோ அதனால் அவன் உனக்கு முக்கியமானவன் கிடையாது, நான் தான்டா உனக்கு முக்கியமானவன், உன்னை படைச்சதே நான் தான், நீ என்ன நோக்கி பாரு, உனக்கு அப்போ தான் விடுதலை. நீ அவன் அப்படி இருக்கான் அவனை மாதிரி ஆகணும், இவன் அப்படி இருக்கான் அவனை மாதிரி ஆகணும், நோ என்ன மாதிரி ஆகணும், நான் தான் உனக்குள்ளே இருக்கேன்ல, ஸோ நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அவர் சொல்கிறார். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. ஆமென். புரியுதா? உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாரு, வேறு யாரும் கிடையாது, அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார். ஸோ ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. ஸோ அவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கார், ஆவியாக இருக்கிறாரு. ஓகே, பாவம் பண்ணாமல் நீங்கள் பாவியாக இருந்தீங்கன்னா அப்படியே அவர்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவருக்கு அப்படியே க்ளீன் பண்ணி நல்ல ஆவியானவர் நல்ல வழிகளில் நடத்தி உங்களை ரட்சிக்க அதிக வளராக இருக்கார். பிரதர் சிஸ்டர், புரியுதா? நீங்கள் எந்த மூலையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு நல்லா தெரியும். கருத்தில் உங்களுக்கு வந்து பெரிய காரியங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். இதனால் எல்லா காமிட்டும் கத்திரிக்கை சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. லவ் யூ.